Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான Crossfade இல்லனா Opacity Transition தான் நம்ம வந்து Alight Motion ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். நீங்க Alight Motion க்கு பிகினரா இருந்தா கூட இந்த ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ணலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ட்ரான்சிஷன். சோ அதெல்லாம் எப்படி மேக் பண்றது? சோ இந்த ட்ரான்சிஷன் கூட நீங்க வேற என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணா பார்க்கிறதுக்கு வந்து இன்னுமே வந்து பெட்டரா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இன்னுமே பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஹான்ஸ்டா தெரியும் அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, உங்களோட Alight Motion ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இது போல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிளிப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் பாத்தீங்கன்னா பேஸ் கிளிப்பா எடுத்திருக்கேன். அதாவது நீங்க ஒரு 2 செகண்ட் ட்ரான்சிஷன் பண்ணீங்கன்னா அந்த 2 செகண்டுக்குமே பாத்தீங்கன்னா அந்த கிளிப் பாத்தீங்கன்னா வரும். மீதி 2 கிளிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்టిక్యులர் செகண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வரும். ஓகேங்களா? சோ இதே போல பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ பேசிக்கா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஃபேட் அவுட் ஆகும்போது ஃபேட் இன் கொண்டு வர போறோம். ஃபேட் இன் ஆகும்போது ஃபேட் அவுட் கொண்டு வர போறோம். அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா கான்செப்ட் டெமோ. சோ பேஸ் கிளிப்பை பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு blending and opacity போங்க. சோ அத பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே போல வந்து 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. சோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல வந்து 100 இருக்கட்டும் வேல்யூ. செகண்ட் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 0 ஆகிருங்க. ஓகேங்களா? சோ எண்டிங்ல பாத்தீங்கன்னா அகைன் 100 க்கு வச்சிருங்க. ஓகேங்களா? சோ பேசிக்கா இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா ஜஸ்ட் ஃபேட் அவுட் ஆகிட்டு ஃபேட் இன் வந்து அகைன் வந்து ஆகியிருக்கும் பேஸ் கிளிப்புக்கு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து மேல இருக்க கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. blending and opacity போங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. சோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 0 க்கு வந்து கொண்டு போயிருங்க வேல்யூவை. ஓகே? சோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0 க்கு கொண்டு போயிரணும். சோ செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா 100 வந்து வச்சிருங்க. ஓகே? சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளிப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த கிளிப்ல பாத்தீங்கன்னா blending and opacity போங்க. அதுலயுமே பாத்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 100ல இருக்கணும். லாஸ்ட் கீ ஃப்ரேம் பாத்தீங்கன்னா 0ல இருக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ சிம்பிளாவே நம்ம வந்து மேக் பண்ணிட்டோம். இப்போ நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். சோ இப்போ நீங்க பார்த்தா தெரியும் ஜஸ்ட் ஒரே கிளிப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேட் அவுட் ஃபேட் இன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா நடந்திருக்கும். பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்தீங்கன்னா Crossfade இல்லனா Opacity Transition சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஒரு லவ் எடிட்லாம் பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட வீடியோ பாத்தீங்கன்னா சிம்பிளா இருந்தாலுமே பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல வந்து நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படினா சோ ஜஸ்ட் வந்து அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. சோ அதுல போனீங்கன்னா எக்ஸ்போஷர் காமா இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் காமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட. ஸோ ஆட் பண்ண அப்படின்னா எக்ஸ்போஷரில் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் ஒன்று, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 80% வச்சுக்கோங்க. 0.80 வந்து ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். இது அவசியம்னா உங்களுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதே போல் வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே எக்ஸ்போஷரை பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளிப்புக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த ஃபேட் அவுட் ஆகும்போது ஃபேட் இன் ஆகும்போது ஒரு அந்த எக்ஸ்போஷர் பிளிங்க் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டாக தெரியும். ஓகேங்களா? உங்கள் வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து Crossfade Transition வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து இன்னுமே நீங்கள் வந்து என்ஹான்ஸ்டாக வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஆசிலேட் சேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணலன்னா நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் ஆட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிப் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுங்க. ஃபுல்லாகிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு blending and opacity போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் இருக்கும். ஸோ அந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் அந்த 4 கிளிப்ஸுமே பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுங்க. ஸோ இப்படி குரூப் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் வந்து இருக்காது. அதாவது நீங்கள் எவ்வளோ கிளிப்ஸ் ஆட் பண்ணாலும் ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணி அதை மாஸ்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குரூப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் இருக்காது. ஸோ இது நிறைய பேர்ட்ட வந்து நான் சொல்லணும்னு இருந்த ஒரு டிப்பு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து குரூப் பண்ணுறோம் ப்ரோ, எங்களுக்கு வந்து குவாலிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னீங்க. ஸோ அவங்களுக்காண்டி இந்த டிப் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக இப்படி குரூப் பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 4 கீ ஃப்ரேம் வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து வச்சுக்கலாம். கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்மூத் கிராஃப். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே போல் வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக் ஜூம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே?
இதே போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போயிட்டு டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப்பில் டைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மிரர் எனேபிள் பண்ணிக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் பிளர் போங்க. மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரான்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெலோடியஸான சாங்ஸ் இல்லைனா ஒரு லவ் எடிட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரான்ஷன் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஃபேட் பண்ண போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டேக் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ட்ரான்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிறது செட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இதுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வேறு டாடா பாய். See you.